ஓகே சார். ஏடியூடி கிரேட். நீங்களும் எங்களை காப்பாத்த வந்துட்டீங்களா? இப்ப எங்களை யாரு காப்பாத்துவா? கவலைப்படாதீங்க, நமக்கும் ஒண்ணு ஆகாது, உள்ள இருக்கவங்களுக்கும் ஒண்ணு ஆகாது. லட்டு சிங் சார், ஃபயர்! அட என்ன அற்புதமான ஷாட். டிரைவர் பிரேக் போடியா? ஓகே சார். இல்ல வேண்டாம், உடனே பிரேக் போடக்கூடாது. அப்படி போட்டா பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் போடுங்க. சிவா ஏதாவது பண்ணி காப்பாத்து. காலையில தான் என் பொண்ணு கட்டை போட்டு வந்தையா? காப்பாத்துங்க. தப்பிச்சுட்டேன் சார் சார். போ. டிரைவர் கிட்ட சொல்லு, ஃபியூல் கொட்டிக்கிட்டு இருக்கு. ரோடுக்கு நடுவுல ரோட் ரோலர் நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபியூல் டேங்க்ல ஃபியூல் கம்மியா இருக்க மாதிரி தான் காட்டுது. ஆனா பஸ் கீழே போயிட்டு இருக்கிறதுனால ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. நான் ரோட் ரோலர் ஓரமா நிறுத்த ட்ரை பண்றேன். ஏய், யார் பாணி? இந்த சைக்கிள்ல எப்படி அப்படி பறந்து வந்த? என் பேரு சிவா. இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லங்க. இந்த வழியா பிரேக் பிடிக்காம ஒரு பஸ் வந்துகிட்டு இருக்கு. அது உள்ள பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. சீக்கிரமா ரோட் ரோலரை ஓரமா நிறுத்துங்க. அதுவே ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. இத தள்ளலாம் முடியாது. அதோட வெயிட் என்ன? அத போய் எப்படி தள்ளுறது? ஒரு பஸ்ஸோட அகல குறைஞ்சது 6 இல்லனா 7 அடியாவது இருக்கும். பஸ் நிச்சயமா போய்டும். ஆனா நீங்க இந்த ரோட் ரோலரோட ஃப்ரண்ட் வீல கழட்டணும். அத பண்ணிரலாம். வாங்க நண்பர்களே, இந்த சிவா ஒரு பஸ் நிப்பாட்ட இவ்ளோ கஷ்டப்படுறான்னா நம்மள ஏதாவது பண்ணுவோம். வாங்கப்பா, கமான், சீக்கிரமா இந்த வீலை கழட்டி ஆகணும். சீக்கிரம். தேவா, டிரைவர் கிட்ட சொல்லு, வழியில ஒரு ரோட் ரோலர் ரிப்பேர் ஆகி நிக்குது. ஆனா அந்த ரோட் ரோலருக்கும் மலைக்கும் நடுவுல கேப் இருக்கு. அந்த கேப்ல அவரை வண்டியை ஓட்ட சொல்லு. ஓகே சிவா, நான் சொல்லிடுறேன். சீக்கிரம் கழட்டுங்க, பஸ் வந்துகிட்டு இருக்கு. சிவா, சீக்கிரம் பண்ணு. ரேவா, ஃபியூல் காலியாச்சா இல்லையான்னு பாரு. ஃபியூல் காலி ஆயிடுச்சு. ஆனா இது ஸ்லோப்ல, அதனால பஸ் நிக்கவே மாட்டேங்குது. சீக்கிரமா வீல கழட்டுங்க. இந்த நட்டு ஜாம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சீக்கிரம், பஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். சீக்கிரம். எஸ்.
ஏல பொழைச்சிருக்க வாங்க. நான் தப்பிச்சுட்டேயா ஏன் டிரைவர் பஸ் உடனே நிறுத்து நான் இறங்கி போகணும் விஷயம் தெரியுமா என் பைக்கு பிரேக் இல்லாமலே ஓடிக்கிட்டு இருந்தது கடவுள் தான் என்ன காப்பாத்திக்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு நிறுத்து நல்லா வந்து சேர்ந்தீங்க. இந்த பஸ்ல பிரேக் இல்ல, நிறுத்த முடியல சார். பிரேக் இல்லையா நிறுத்துங்க, அப்புறம் பஸ் நிறுத்தலாம். இன்னைக்கு முழுக்கடா பிரேக் இல்லாத வண்டியிலேயே டிராவல் பண்ணணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்கான் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க எல்லாரும் இந்த கயிறு டைட்டா புடிச்சுக்கிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள உள்ள போய் உள்ள இருக்கிற பாசஞ்சர்ஸை காப்பாத்திடுறேன். ஓகே. வாங்க போங்க போங்க சீக்கிரமா இறங்குங்க இப்பயும் நீ முடிக்கல, முழிக்கவே மாட்டேன். அட போயா, துண்டு மந்துதான் இருக்கா. எனக்கு சொர்க்கம் தெரியுது காப்பாத்து சிவா அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கேன் சிவா, சிவா, தேங்க் யூ. இப்ப நான் போய் லட்டு சிங் சாரை காப்பாத்தி ஆகணும். சிவா டைலாக் பேசுறது போதும் இங்க வா என்ன காப்பாத்து பிடிங்க, டைட்டா பிடிங்க. மம்மி எப்பயாவது எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுப்பீங்கல்ல? Cheers.